வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, வேதாத்ரி மகர்ஷி அவர்களது காந்த தத்துவ சிந்தனை விளக்க தொடர் நிகழ்விலே நாம் இணைந்திருக்கிறோம். நாம் சுத்தவெளியில் தொடங்கி அணுவாக மலர்ச்சி பெற்று பஞ்சபூதங்களாகி அந்த பஞ்சபூதங்களின் இணைப்பிலே உயிரினம் என்று தோன்றும் போது முதல் உயிரினமாகிய தாவரம் என்பதை பற்றி நாம் கடந்த ஒரு 3 வாரங்களாக சிந்தனை செய்தோம். இந்த தாவரங்கள் என்று பல கோடிக்கணக்கில் நாம் பார்த்தாலும் அதில் ஆண் பெண் என்று தனியாக பிரித்து அங்கு வெளிப்பட்டதா என்று பார்த்தால் அங்கு அப்படி இல்லை. இரண்டுமே ஒரே உடலிலே அமைந்து அங்கு மகரந்த சேர்க்கை என்ற அடிப்படையில் அவை கருவாகி கருமையமாகி அவைகள் விதைகளாகி மீண்டும் அதே உருவத்தை எடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மகரந்த சேர்க்கை என்பதை கூட நாம் விஞ்ஞான பாடம் படிக்கும் பொழுது தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை என்றெல்லாம் படித்திருக்கிறோம். தன்மகரந்த சேர்க்கை என்று சொன்னால் அந்த ஒரே செடியில் இருக்கக்கூடிய, ஒரே பூவில் இருக்கக்கூடிய அந்த ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இணைந்து அங்கு கருவாக மலர்கிறது. அயல் மகரந்த சேர்க்கை என்பது எப்பொழுது நடக்கும் அப்படின்னா, அது அந்த 3 அறிவு வண்டினங்கள் என்று தோன்றிய பிறகுதான் இந்த அயல் மகரந்த சேர்க்கை என்பது தொடங்கி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், அயல் மகரந்த சேர்க்கை நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்று சொன்னால், காற்றின் விசையின் காரணமாக அயல் மகரந்த சேர்க்கை தானாக நடந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப இந்த ஆண் பெண் என்று இரண்டாக பிரிந்து இருக்கக்கூடிய நிலை அந்த ஓரறிவு தாவரத்தில் இல்லை, பெரும்பாலும் இல்லை. இப்பொழுது ஒரு சில மரங்களில் ஆண் மரம் பெண் மரம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பொதுவாக தாவரங்கள், ஓரறிவு தாவரங்களில் அப்படி தனித்த நிலையில் நாம் பார்ப்பதில்லை. அப்ப இது எங்கு ஆண் பெண் என்று பிரிவு ஏற்பட்டது என்று பார்த்தால், அது இரண்டறிவு புழுவினமாக வந்த பிறகுதான் இந்த 2 வேறுபட்ட ஜெண்டர் என்று சொல்கிறோமே, ஆண் பெண் என்ற உருவங்கள் இரண்டாக பிரிந்த இடம் இரண்டறிவு புழுவினம் என்று சொல்லலாம். அப்ப இப்ப ஓரறிவு தாவரத்தில் அந்த உடல் ரீதியான அந்த அழுத்த உணர்வு, அதாவது அந்த உரசல் உணர்வு, அதை அழுத்த உணர்வு, அதை என்ன சொல்லலாம்னா ஸ்பரிச உணர்வு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அது மட்டும்தான் அங்க இருந்தது. இப்போ ஈரறிவு என்று வரும் பொழுது அங்கு
இரண்டாவது அறிவாக மலர்ந்தது எது என்று சொன்னால் நாக்கு. வாய், நாக்கு என்று சொல்கிறோம். இதுதான் இரண்டாவதாக மலர்ந்தது. அது எதற்காக என்று சொல்லும் பொழுது சுவை உணர்வை உணர்வதற்காக. இப்போ நம்ம ஏற்கனவே இதையெல்லாம் பேசியிருக்கோம். இப்ப அழுத்தமாக சுவையாக அப்படின்னு சொன்னா இந்த அழுத்தமாகவும் சுவையாகவும் அந்த தன்மாற்றம் செய்து அதை உணர்வதற்காக வந்ததுதான் இந்த புலன்கள் என்பதை நாம் ஏற்கனவே புரிந்திருக்கிறோம். இந்த புலன்கள் இல்லை என்று சொன்னால் அங்கு தன்மாற்றம் என்ற மாற்றம் பெற்று உணரக்கூடிய நிலை என்பது இல்லை. அப்ப இந்த 5 புலன்களும் தன்மாற்றம் அடைந்து உணரும் ஒரு கருவியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். அப்ப ஓரறிவுல அழுத்தம் என்பது அந்த தோலின் மூலமாக உணர்ந்து நிறைவு பெற்றது. நிறைவு பெற்ற பின் அடுத்த நிலையில் சுவையை உணர்வதற்காக அந்த நாக்கு என்பதன் வடிவம் எடுத்து வந்ததுதான் புழுவினம் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். இப்ப புழுவினம் தோன்றுகிறது. இது எப்படி இந்த மாற்றம் நடந்தது என்று சொன்னால், ஒரு உயிரினத்திலிருந்து ஓரறிவிலிருந்து ஈரறிவுக்கு மாற்றம் பெற்றது அப்படிங்கிறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது அந்த கரு அந்த கரு இல்லாமல் இந்த மாற்றம் நடைபெறாது. எந்த ஒரு உயிரினம் தோன்ற வேண்டும் என்று சொன்னாலும், இப்ப தாவரமே அந்த ஒரு மரம் மீண்டும் செடியாகி மரமாக வேண்டும் என்று சொன்னால் அந்த கரு மையம் என்பது அதுதான் அடுத்த மரமாகவே வளர்கிறது. அப்ப அந்த கரு மையம் இல்லாமல், கரு இல்லாமல் எந்த பிறப்பும் இல்லை என்பது அங்க தாவரத்திலே தெரிகிறது. அப்ப ஈரறிவு என்பது அது பாட்டுக்கு ஈரறிவு புழுவினம் என்று அப்படியே தோன்றி இருக்குமா என்று சிந்தனை செய்து பார்த்தா அப்படியே வந்திருக்காது. இந்த ஓரறிவில் இருக்கக்கூடிய கருவில் இருந்துதான் ஈரறிவு மலர்ந்திருக்க முடியுமே தவிர, ஈரறிவு என்பதை இன்னையிலிருந்து ஈரறிவு இங்க படைச்சிட்டேன் அப்படின்னு இறைவன் படைத்து விட்டானா என்று சொன்னால் இல்லை. இந்த படைத்தல் என்பதே மகரிஷி அவர்களுடைய இந்த காந்த தத்துவத்தில் கிடையாது. நிறைய இடத்துல படைத்தல் என்று சொல்கிறோம். படைத்தது யார்? எங்கிருந்து படைத்தார்? அப்படிலாம் நிறைய கேள்வி வருகிறது. அப்படி படைத்தல் என்று சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது துவைதம் என்று ஆகிவிடும். அத்வைதம் என்று சொல்ல முடியாது. துவைதம் என்று ஆகிவிடும். படைப்பவர் ஒருவர், படைக்கப்பட்ட பொருள் ஒன்று என்று இரண்டாக மாறிவிடும். ஆனால் இங்கு நாம் தன்மாற்ற சரித்திரம் என்றுதான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பரிணாம சரித்திரம் என்பதை கூட மகரிஷி மாற்றிட்டாங்க. பரிணாமம் ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது என்று சொல்றதை கூட மாத்தி தன்மாற்றம் என்று மாற்றிவிட்ட பிறகு படைத்தல் என்பதற்கு அங்கு வேலையே கிடையாது. அப்ப முதலில் தாவரங்களை படைத்தார். அடுத்து இந்த வருடம் 1ஆம் தேதியிலிருந்து ஈரறிவு புழுவினங்களை படைத்தார் என்று அப்படியெல்லாம் டிக்ளேர் பண்ண முடியாது. அப்ப இந்த புழுவினங்கள் என்ற ஈரறிவு என்ற புழுவினம் அந்த ஓரறிவின் கருமையத்திலிருந்து அந்த கருவில் இருந்துதான்
மலர்ந்திருக்கிறது. இத இது ஏன் மலர்ந்தது என்று சொன்னால், அது ஓரறிவாகவே மலர்வதற்கான சூழ்நிலை அங்கு இல்லாமல் இருக்கும்போது, அது தான் வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு உந்துதல், அது என்ன ஆயிருச்சு, ஈரறிவாக மலர்ந்தது. இது வந்து இது ஒரு என்ன மாற்றம் என்று சொல்வார்கள்னா, இந்த ஒரு அறிவிலிருந்து இன்னொரு அறிவாக மலர்ந்ததை சடுதி மாற்றம் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். அது ஒரு ஒரு சூழ்நிலையில் அவ்வாறு உருவாகிவிட்டது என்று. ஆனால் இப்பொழுதும் நாம் பார்க்கிறோம். இந்த ஓரறிவிலிருந்து ஈரறிவு என்று தோன்றுவதை நாம நம்ம என்ன பண்றோம், நம்ம கிச்சன்லயே பார்க்க முடியும். இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய கருமையங்களை, விதைகளை, பயிர்களை நாம் என்ன செய்றோம், அதை காய வைத்து, அதை நாம் பதப்படுத்தி நாம் உணவுக்காக வைத்திருக்கிறோம். அப்படி வைத்திருக்கும் பொழுது, அங்கு அந்த பஞ்சபூதங்களின் 5 பூதங்களும் அங்கு இணைப்பாக இல்லாததனால், அந்த கரு வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாமல் அப்படியே இருக்கிறது. அதுதான் பதப்படுத்தப்பட்டது. இப்ப நம்ம அரிசி வச்சிருக்கோம், பருப்பு வச்சிருக்கோம், எல்லாமே வீட்ல வச்சிருக்கோம்னா, அவைகள் அந்த பஞ்சபூதத்தின் இணைப்பு இல்லாமல் இருந்தால்தான் அது அப்படியே இருக்குமே தவிர, இல்லை என்று சொன்னால், அந்த பஞ்சபூதங்களின் இணைப்பு மட்டும் கிடைத்து விட்டது என்று சொன்னால், அது அந்த கரு வளர்ச்சி அடைந்து விடும். அதனாலதான் நம்ம இந்த நெல், தானியங்கள் இவற்றையெல்லாம் நன்றாக காய வைத்து, அதில் ஈரப்பதமே இல்லாமல் ஆக்கி, அதை நாம் என்ன பண்றோம், நாம் பண்படுத்தி வைத்திருக்கிறோம். இப்போ சில சேரத்துல தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய காலத்துல என்ன ஆகும், ஈரப்பதம் அங்க வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஈரப்பதம் வந்து விட்டது, ரொம்ப நாளா அந்த பயிர் அந்த பாத்திரத்திலே இருக்கிறது என்று சொன்னால், அங்க என்ன ஆயிரும், ஒரு டப்பால அப்படி போட்டு அப்படியே வச்சுட்டோம்னா, அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா, அதுல அந்த கரு அந்த மண்ணில் புதைந்து மீண்டும் அதே செடியாக, மரமாக வருவதற்கான சூழ்நிலை இல்லாமல் இருப்பதனால், இது என்ன ஆகிறது, இங்கு அது அதிலிருந்து அந்த கரு 2வது அறிவு ஜீவனாக தன்மாற்றம் அடைந்து புழுவாக மாறிவிடுகிறது. நீங்க அந்த டப்பால பாத்தீங்கன்னா நிறைய புழு இருக்கிறத பார்க்கலாம். அந்த ரவா டப்பால, பருப்பு டப்பால இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் விட்டோம் அப்படின்னு சொன்னா புழு இருக்கும். அந்த புழுவாக மட்டும் இருக்கிறதா என்று பார்த்தால், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க உள்ள வண்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகிறது, 2 அறிவு, 3 அறிவு என்ற ஒரு நிலைக்கே அங்க தன்மாற்றம் அடைந்து விடுவதை நாமே பார்க்க முடிகிறது. சாதாரணமாக அப்படி இருக்காது. அந்த கரு வளர்வதற்குரிய சூழ்நிலை வந்தால், அது 2 அறிவாக மலர்ந்து விடுகிறது. அப்ப தாவரங்களின் கருமையத்தில் இருந்துதான் 2 அறிவு ஜீவன் என்பது மலர்ந்தது என்பதை நாம் கண்கூடாக நம்ம பார்த்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. சரி, அவ்வாறு வந்ததுதான் புழுவினம். இந்த புழுவினத்துக்கும் தாவரத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், இந்த புழுவினம் என்பது நகரக்கூடியது. அந்த ஓரறிவு தாவரம் நகராது, ஒரே இடத்தில் இருக்கும். இது நகரக்கூடியது. எதுக்காக நகரக்கூடிய ஒரு நிலை வந்தது, அதுக்கு வாய் என்று ஒன்று வந்து விட்டதனால், உணவு எங்கு இருக்கிறது என்பதை தேடி சென்று அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் திறன் என்பது இந்த ஈரறிவு ஜீவனுக்கு வந்துவிட்டது. அந்த ஓரறிவு ஜீவனுக்கு அது இல்லை. அதுக்கு உணவு கிடைத்தால் அதை எடுத்துக்கொள்ளும். அது வேர் என்பது எவ்வளவு தூரம் போக முடியுமோ போய் எடுக்க முடியும். அதுக்கும் மேல அது வரைக்குமே அங்க நீர் இல்லை என்று சொன்னால் அது என்ன ஆயிரும், காஞ்சி விடும்.
அப்ப சில மரங்கள் அந்த வெயில் காலத்திலும் நன்றாக தாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த மரங்களினுடைய வேர் பூமியின் மையம் நோக்கி ஆழமாக செல்லக்கூடிய வேராக இருக்கும். அது பக்கவாட்டில் விரிந்து செல்லக்கூடிய வேர்கள் என்பது ஓரளவுக்குத்தான் அது நீரை அந்த இடத்துல இருக்கிற நீரைத்தான் எடுக்கும். ரொம்ப ஆழமாக போகும்போது அது நீரை வந்து அந்த பூமியின் ஆழத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அது வந்து வெயில் காலமா இருந்தாலும் அது எப்பயுமே அந்த மரம் நன்றாகவே இருக்கும். அதற்கு உதாரணம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பனைமரம். பனைமரத்தினுடைய வேர் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி ஆழத்துக்கு வரைக்கும் செல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி அந்த வேர் வந்து அவ்வளவு ஆழமா போறதுனால தான் அது எவ்வளவு வெயில் காலமாக இருந்தாலும் அந்த மரம் காய்வதில்லை. அதனுடைய அந்த கிரீனிஷ் வந்து அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். அது அப்படி வேர்கள் வந்து அப்படி உள்ள போறதுனால தான் இந்த ஆற்று ஓரங்களில் இந்த மண் அரிப்பு வரக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த பனைமரங்களை நட்டு வைத்து விட்டால் அந்த மண் அரிப்பு என்பது வராது. அதனாலதான் இந்த கடல் ஓரங்கள்ல ஆற்று ஓரங்களில் எல்லாம் நிறைய பனைமரம் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இப்பொழுது அதெல்லாம் அழிந்து விட்டது. அதையெல்லாம் அரசாங்கம் செய்வதில்லை. சரி. அப்ப இங்கு ஈரறிவு என்ன பண்ணுது? உணவு எங்கு இருக்கிறதோ அதை தேடி போய் அது எடுத்து உணவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் இங்க வந்துருச்சு. அப்ப இங்க அழுத்தம் என்பது இருக்கிறதா? தொடு உணர்வு இருக்கிறது, சுவை உணர்வு ரெண்டுமே இருக்குது. இப்ப என்ன ஆகுது? இந்த ஸ்பரிச உணர்வு என்று இருக்கிறது அல்லவா? இந்த ஸ்பரிச உணர்வின் காரணமாக ஒரு புழு, 2 புழு 2ம் பக்கத்துல வந்து அந்த ஸ்பரிசத்தோடு ஸ்பரிசமாக இணையும் போது அது ஒரு ஸ்பரிச உணர்வை உணரும். அப்படி 2 புழுக்கள் ஸ்பரிச உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகிறது? அதில் வலு அதிகமாக, வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புழு என்ன ஆகிறது? அந்த வீரியம் குறைந்த புழுவை அழுத்துகிறது. இந்த ஸ்பரிச உணர்வில் அந்த அழுத்தம் ஏற்படுகிறது என்று மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள். அப்படி அந்த அழுத்தம் அந்த ஸ்பரிசத்தோடு இணைந்து அந்த அழுத்தம் நடைபெறும் பொழுது என்ன ஆகிறது? அந்த வேகம் அதிகமான வீரியமான அந்த புழுவிலிருந்து அது என்ன ஆகிறது? அந்த வீரியம் குறைந்த புழுவை அமுக்கிய அந்த அழுத்தம் கொடுத்ததினால் அந்த வீரியம் அதிகமான புழுவிலிருந்து அதனுடைய உறுப்பு வெளியே நீண்டு வந்து விட்டது. அந்த வீரியம் குறைவாக இருந்ததனுடைய உடலினுடைய உறுப்பிலே ஒரு பள்ளம் விழுந்து விட்டது. அந்த பள்ளம் விழுந்த அந்த புழு பெண் இனமாக மாறிவிட்டது. அந்த அழுத்தம் செய்த உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த புழு ஆண் புழு என்று மாறிவிட்டது. இப்படித்தான் ஆண் பெண் என்பது 2ஆக பிரிந்த இடம் என்று மகரிஷி அவர்கள் சொல்றார்கள். அப்ப இந்த ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு என்பது எப்படி உருவானது என்று சொன்னால் இதுதான் அந்த உருவான கதை. அப்ப ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி அங்க ஸ்பரிசத்தால் உணர்வு பெற்று அப்பத்தான் என்ன நடக்குது? இந்த உறுப்புகளினுடைய மாற்றமும் நடைபெறுகிறது. அதனாலதான் சாதாரணமாக பாலுறவு என்று சொல்லும் பொழுது பாலுறவு என்பது உயிர் சார்ந்தது என்று நாம் பொதுவாக சொல்லுவோம். ஆனால் அந்த உயிர் சார்ந்தது என்று நேரடியாக உயிரும் இணைய முடியாது.
அந்த பாலுறவில் அந்த ஸ்பரிச உணர்வில் தொடங்கி அந்த மனோலயம் என்பதில் தொடர்ந்து உயிர்லயம் என்பதில் முடிய வேண்டும். இதுதான் பாலுறவு. பாலுறவில் இந்த 3 கட்டங்கள் இருக்கிறது. அந்த ஸ்பரிசத்தில் தான் தொடங்கும். அப்படித்தான் இந்த புழுலையும் அந்த ஸ்பரிச உணர்வில் அது தொடங்கியது. அது அந்த அழுத்தத்தின் காரணமாக அது அந்த உறுப்பு வெளிப்பட்டதும் உறுப்பு உள்வாங்கியதும் என்ற ஒரு நிலை வந்த பிறகு அது ஆண் புழு பெண் புழு என்று 2ஆக மாறியது. அப்ப இந்த மாற்றம் எங்கோ ஒரு இடத்துல நடந்துருச்சு. அப்ப அப்படி நடந்த பிறகு அங்கதான் 2 வேறுபட்ட ஜெண்டர் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஈரறிவு புழு தொடங்கிய இடத்தில் அது ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. அப்ப அதன் அந்த அதாவது அந்த தாவரங்களின் கருவிலிருந்து தோன்றிய புழுக்களின் இணைப்பில் என்னாச்சு, இந்த ஜெண்டர் மாற்றம் என்பது வந்துவிட்டது. காலத்தால் அது மாறி அப்புறம் தனித்தனியாக இரண்டும் இணைந்து அதுக்கப்புறம் அந்த புழு அதனுடைய இனப்பெருக்கம் நடந்து அப்படி போயிட்டே இருந்துச்சு. இப்ப இதே போல பாருங்க, இந்த புழுவுல பாத்தீங்கன்னா அந்த கருமையம் என்பது மையத்துல இருக்கும். உடலின் மையத்துக்கு வந்துடும். நாம என்ன சொல்லியிருக்கோம், தாவரத்துல அதனுடைய மையம் பூமியின் மையம் என்று சொல்லியிருக்கிறோம். ஈர்ப்பு மையம் பூமியின் மையம், கருமையம் என்பது அந்த ஒவ்வொரு விதையும் கருமையம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இங்கு நகரக்கூடிய அளவில் வந்த பிறகு ஒரே கருமையம் தான். இங்கு புழுவுக்கு வரும்போது ஒரே கருமையம். ஆனால் அதுல ஒரு பியூட்டி இருக்கு. என்னன்னா, ஒரு புழு, ஒரு மண்புழு எடுத்துக்கங்க. இப்ப எல்லாம் மண்புழுவே நம்ம பார்க்க முடியல. ஒரு காலத்தில் மண்புழு இல்லாத இடமே இருக்காது. நம்ம வீடுகள்ல பின்னாடி வீட்டு தோட்டத்துல பார்த்தாலே அவ்வளவு மண்புழு இருக்கும். இப்ப மண்புழு என்பதே இல்லை. மண்புழு அதுவா நிறைய உருவாகி கொண்டே இருக்கும். இப்ப அந்த மண்புழு ஒரு நடுவுல ஒரு கருமையம் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப அந்த மண்புழுவை நடுவுல அப்படியே 2ஆ வெட்டிட்டீங்க. வெட்டிட்டோம்னா அது என்ன ஆகும்? அது இறந்து விடுமா என்றால் இல்லை. அந்த ஒரு கருமையம் 2 கருமையமாக உடனடியாக மாற்றம் அடைந்து விடும். 2ஆ வெட்டிட்டோம், 2மே நகண்டு போக ஆரம்பிச்சிடும். 2க்கும் 2 கருமையம் வந்து விடும். இது அதுல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி. இது புழுவினத்தில் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அப்ப அந்த கருமையம் மாறி விடுகிறது. இப்ப இத பார்க்கும்போது நம்ம இந்த தாவரங்கள்ல கூட ஒரு இடத்த நம்ம பார்க்க முடியுது. என்ன பார்க்க முடியுது? விதைகளை போட்டு அந்த செடியை முளைக்க வைக்கிறதுங்கிறது உண்டு. சில இடத்துல அந்த குச்சியை வெட்டி வச்சாலே அது என்ன ஆயிருது? அது கருமையம் உண்டாகி அது முளைக்க ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த அது ரொம்ப ரேர். எல்லா மரமும் அப்படி வர்றதில்லை. இப்ப முருங்கை மரமெல்லாம் அப்படி குச்சியை வெட்டி வச்சாலே வந்துடும். பூவரச மரம், அதாவது இந்த வாதரக்காட்சி மரம், வாதநாராயணன் இலை அந்த மரம், இந்த முருங்கை மரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குச்சியை வெட்டி வச்சாலே எதாயிரும், அது முளைச்சிடும். அந்த மாதிரி இருக்கும். அப்ப இது எப்படி அங்க இந்த கருமையம்ங்கிறது அங்க விதையில தானே இருக்கு. இங்க எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்ப இங்கும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. அப்ப இந்த மண்புழுல வரும்போது பார்த்தோம்னா ஒரு மையமா இருக்கிறது வெட்டினோடனே டக்குன்னு 2 மையமா மாறுது. அந்த உடம்புலயே 2 மையமா மாறுது. அப்ப இந்த தாவரங்களிலும் அது வெட்டி வைக்கும் பொழுது அங்கும் அந்த மையம் என்பது உருவாகி விடுகிறது என்பதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சிந்திக்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் புழு என்பதை 2ஆக வெட்டிவிட்டால் 2 புழுக்களாக அது
சர்வை பண்ணுவதை நான் பார்த்திருக்கிறேன், நேரடியாக பார்த்திருக்கிறேன். அப்படி என்றால் இந்த 2 கர்மயமாக மாறிவிடுகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அது நகர்ந்து சென்று அது உணவை எடுத்து சுவைக்கக்கூடிய ஒன்று வந்துவிடுகிறது. அப்ப இந்த அழுத்தம் உணர்வது, சுவை உணர்வது என்பது இருந்தாலும் எல்லா இடத்திலும் அந்த ஸ்பரிச உணர்வில் தொடங்கி அந்த உயிர் உறவு பெற்று கருவாக மாறுவது என்பது இந்த உயிரினத்தில் அங்கிருந்தே தொடங்கியிருக்கு. அப்ப மகரந்த சேர்க்கை என்று சொல்கிறோமே, அதுதான் என்னது, அங்கு இணையக்கூடிய அந்த உயிரின் இணைப்பு என்பதை நம்ம சொல்லலாம். அப்ப அது எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறது அந்த பாலுறவு. அப்ப அது பப்ளிக்கா வெளியில தெரியறப்ப எங்க தெரியுது அப்படின்னா, அப்ப வண்டினம் அடுத்து 4 அறிவு 5 அறிவு வரும்போது நம்ம மனிதர்கள் நேரடியாக அதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மாதிரி அந்த 2ஆக பிரிந்ததும், அந்த ஆண் பெண் என்று 2ஆக மலர்ந்ததும் இந்த 2 அறிவு நிலையில்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். சரி, அப்ப புழுவினம் வந்த பிறகு அடுத்து அடுத்த புலன் எது வந்தது என்று சொன்னால், மூக்கு என்பது வந்தது. அதுதான் பண்டினம் என்று சொல்லுகிறோம். இப்போ இது எதுக்காக மூக்கு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு சாதாரணமா காரணம் என்ன சொல்றோம்னா, உணவை தேடி போய் எடுத்தது. அது உணவு எங்க இருக்கிறது என்பது சில நேரத்துல தெரியாம போகும்போது, உணவு எந்த இடத்துல இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அல்லவா? அப்ப அப்ப நுகர்ந்து பார்த்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மூக்கு வந்தது என்று சொல்வார்கள். அப்ப அந்த சர்வைவல்ல இருக்கிறதுல வசதிக்கு அதனுடைய தேடுதல், என்ன தேடுதல் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல அது அந்த புலன் மலர்ந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அப்ப இதுக்கு பேரு என்ன சொல்றோம்? இயல்பூக்கம்னு சொல்லிடுறோம். இயல்பூக்கம் என்று. அதாவது தன்மாற்றம் இயல்பூக்கம் என்று சொல்லுகிறோம். இது இப்படி இருந்தாலும் அந்த மூக்கு எதற்கு வந்தது என்று நாம் நம்ம காந்த தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், அது வாசனை என்ற காந்த தன்மாற்றத்தை உணர்வதற்காக மலர்ந்தது. அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்ப இந்த இயற்கை அந்த ஸ்பரிச உணர்வில் ஒரு நிறைவு பெற்று, அடுத்து சுவை உணர்வு, சுவை உணர்வில் நிறைவு பெற்று வாசனை உணர்வு என்று மலர்ந்ததாக நம்ம அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப 3 அறிவு ஜீவன் வந்தாச்சு. அங்க ஸ்பரிச உணர்வும் இருக்கிறது, சுவை உணர்வும் இருக்கிறது, வாசனை உணர்வும் இருக்கிறது. அடுத்து என்ன? அது வாசனையின் மூலமாக உணவை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு போகணுங்கிற போது அடுத்து என்ன வந்துச்சு? கண்ணு வந்தது. எந்த இடத்துல உணவு இருக்குன்னு கண்ணால பார்த்து, வாசனையின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம், கண்ணாலும் பார்த்து விடலாம். பார்த்து அந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை வரும்போது 4வது அறிவு என்று வந்தது. அது ஊர்வன என்று சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு காது மட்டும் கிடையாது. ஆனால் இந்த கண் என்பதே காதாக செயல்படும் என்று சொல்வார்கள். ஒரு புலன் தோன்றுவதற்கு முன் அதனுடைய பணியை இருக்கக்கூடிய புலன்களே செய்கிறது என்று சொல்வார்கள். அதான் இயற்கை. இயற்கை அவ்வாறு தகவமைத்துக் கொள்ளும் தன்னை. நம்ம உறுப்புலயே நம்ம உடம்புல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சில இடத்துல எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது, அதாவது பேங்க்ரியாஸ், பித்தப்பை, அங்க என்ன ஸ்டோன் ஃபார்ம் ஆயிரும் பித்தப்பையில. இவங்க என்ன பண்றாங்க, அந்த கல்லை மட்டும் எடுக்க முடியாதுங்கிறதுக்காக அந்த பித்தப்பையை வெட்டி எடுத்து விட்டுருவாங்க.
அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்பாங்க மக்கள். பித்தப்பையை வெட்டி எடுத்து விட்டால், இந்த பித்தப்பை செய்ய வேண்டிய வேலை என்று ஒன்று இருக்கிறதே, அந்த வேலையை யார் செய்வது என்று கேட்பார்கள். அப்ப மருத்துவர்கள் சொல்வார்கள், அந்த வேலையை கல்லீரல் என்பதை செய்து கொள்ளும் என்று சொல்வார்கள். இந்த உறுப்பை வெட்டி எடுக்கும்போது, இறைவன் ஒரு உறுப்பை ஒரு பர்ப்பஸுக்காக படைத்திருக்கிறார். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் இறைவனால் டிசைன் பண்ணி படைக்கப்பட்டது. இது நம்ம உருவாக்குனது இல்ல. எந்த டாக்டரும் உருவாக்குனது இல்ல. அப்ப ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பர்ப்பஸோட தான் இருக்கு. அப்ப அது 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 வெட்டி எடுக்கப்பட்டால் அதனுடைய வேலையை கல்லீரல் பார்த்துக் கொள்ளும். அப்ப கல்லீரலே பார்த்துக் கொள்ளும் என்று சொன்னால் எதுக்கு பித்தப்பை என்று ஒன்று வைக்கப்பட்டது என்றால், அது அதனுடைய வேலையை அது அது பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, அது ஸ்ட்ரெயின் இல்லாம பார்க்கும். இப்ப பித்தப்பை வேலையும் சேர்த்து லிவர் பார்க்க முடியும். இது எப்படி பார்க்குது? லிவருக்குன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஆ பித்தப்பைக்குன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இப்ப அது இல்லாதபோது அதையும் சேர்த்து இது பார்க்குதுன்னா, அந்த அறிவு எப்படி இதுக்கு வந்தது? அப்படின்னா, அதுதான் உடலின் அறிவு. உடலின் அறிவு என்ன பண்ணும்? அதனுடைய வேலையை சேர்த்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இதுக்குள்ளேயே அந்த அறிவு இருக்கிறது. சரி. ஆனா இப்ப ஈஸியா வெட்டி போடுற இன்னொரு உறுப்பு இருக்கு. பொதுவா. நம்ம கர்ப்பப்பையை வெட்டி தூக்கி போட்டுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? உங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. இன்னுமே குழந்தை பிறக்கணும்னு ஐடியா இல்லைல்ல. அப்புறம் என்ன வெட்டிறலாம். அப்ப அதோட பர்ப்பஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு, அப்படியெல்லாம் வெட்டி தூக்கி போடுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அது இந்த குழந்தை பிறப்புக்கு மட்டும் தான் கர்ப்பப்பை என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு அதை வெட்டி எடுக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அது குழந்தை பிறப்புக்கு மட்டும் தான் கர்ப்பப்பையா என்று கேட்டால், இன்னும் நிறைய பணிகள் அதற்கு இருக்கிறது. அந்த பணிகள் எல்லாம் பாதிக்கப்படத்தான் செய்யும். தேவையில்லாமல் கர்ப்பப்பையை வெட்டி எடுத்து போடுறதுங்கிறது கூடாது. இப்பொழுதெல்லாம் அது சர்வசாதாரணமாக நடக்கிறது. இனிமே குழந்தை பெக்கிற மாரி ஐடியா இல்லன்னா கர்ப்பப்பை எடுத்துறது அப்படின்னு. அப்ப இந்த மருத்துவ உலகத்துக்கு அது தெரியல. சரி. அப்ப அதுபோல இங்கே ஆ காது உருவாகவில்லை என்று சொன்னாலும், நாளடைவில அந்த காதினுடைய வேலையை கண்ணே செய்து விடுகிறது என்று. ஏன்னா அதுக்கு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவு அதை புரிந்து செய்யக்கூடிய நிலைக்கு மாறிக்கொள்கிறது. அது மாறிக்கொள்கிறதுனா எந்த அறிவு மாறிக்கொள்கிறது? அது எப்படி மாறுகிறது என்று கேட்டால், இந்த உடம்புக்குள்ள உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்கிறது. இந்த உடம்பு மையத்திலே அறிவாகிய தெய்வம் என்ற அறிவும் இருக்கிறது. அப்ப அந்த அறிவாகிய தெய்வமும் இருக்கிறது, இந்த உடம்புக்கும் அறிவு இருக்குங்கிறப்ப, அந்த அறிவாகிய தெய்வம் என்ன பண்ணும்? இந்த ஆப்ஷன்ஸ்ல அத அந்த பணியும் செய்வதற்குரிய அறிவை இதற்கு கொடுத்து விடும். அப்ப இந்த இறை அறிவும், உடல் அறிவும் சேர்ந்து இணைந்து செயல்பட்டது என்று சொன்னால், அங்கு முழுமையான ஆரோக்கியம் இருக்கும். இந்த 6வது அறிவாகிய நமது அறிவு இருக்கே, இது போய் தான் அத டிஸ்டர்ப் பண்ணுது. இது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அது சரியா தான் இருக்கும். சரி. அப்ப அப்படி அந்த 4 அறிவிலிருந்து 5 அறிவு மலரும்போது காதும் வந்த பிறகு 5 அறிவு விலங்கினங்கள் என்று வந்துவிட்டோம். 5 அறிவு விலங்கினங்கள் என்று வந்துவிட்டால் விலங்கினங்கள் பறவைகள். இங்குதான் இந்த 5 புலன்களும் முழுமையாக வளர்ச்சி பெற்று 5 காந்த தன்மாற்றத்தையும் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு தன்மாற்ற நிலைதான் விலங்கினங்கள், பறவைகள், 5 அறிவு ஜீவன்கள். அப்ப 5 அறிவு வரைக்கும் இதுவரைக்கும் வர்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கும்? இது தாவரமாகவே எத்தனை லட்சம் வருடம் இருந்திருக்கும்? அதன் பிறகு புழுவினமாக எத்தனை லட்சம் வருடம் இருந்திருக்கும்? அப்ப விலங்கினங்களாக வருவதற்கு
அறிவுக்கு வரை பல லட்சம் வருடங்களாகி இருக்கு. அப்படித்தான் இந்த தன்மாற்றம் நடந்து வந்திருக்கிறது. இவ்வளவு மெதுவா ஸ்லோவா இவ்வளவு வளர்ந்து வர்றதுக்கு அப்ப அந்த சுத்தவெளியில் தொடங்கி இந்த விலங்கினங்கள் வர்ற வரைக்குமே எவ்வளவு காலம். சாதாரணமா சொல்லிவிட்டான். இவ்வளவு நிலையில அது வந்தத ஒரே கொஞ்ச நாள்ல நம்ம கொண்டு போய் செவ்வாயில வந்து நம்ம உருவாக்கி விட வேண்டும் எல்லாத்தையும் அப்படின்னு மனிதன் முயற்சி செய்கிறானே, மனித அறிவுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறதா? இல்லை, இயலாது. இவர்கள் அதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் வந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இப்ப ஐயறிவு ஜீவன் என்று வந்த பிறகு நமக்கு தெளிவாக தெரிகிறது, அங்கு எல்லாத்திலையுமே ஆண் பெண் என்பது தனித்தனியாக இருக்கக்கூடியதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்ப இங்கு அந்த ஆண் பெண் இணைப்பு, அதன் மூலமாக வரக்கூடிய அந்த அடுத்த நிலை, அது முட்டையிட்டு அல்லது குட்டி போட்டு அதை பெருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலும் அந்த பரிச உணர்விலிருந்து தொடங்கி அந்த உயிர் உறவாகிய கரு என்ற உயிர் இணைப்பு என்பது இந்த விலங்கினத்தில் நம்ம முழுமையாக நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம்தான் மனிதன் என்பவன் மலர்கிறான். அப்ப எப்ப மனிதன் மலர்ந்திருப்பான்? இந்த ஐந்தறிவிலிருந்து ஆறாவது அறிவாகிய மனிதனாக எப்ப மலர்ந்திருப்பான் என்று சொன்னால், இந்த அறிவாகிய தெய்வம் தன் திறனை அறிய வேண்டும் என்று தொடங்கிய அந்த பயணம் இருக்கிறது அல்லவா, அந்த பயணத்திலே தன் திறனை முழுமையாக தான் உணர்ந்து கொண்டு நிறைவு பெற்றிருந்தால் தான் மனிதனாக மாற்றம் எடுத்திருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனாக மாறுவதற்கான வேலையே இல்லை. ஏன்னா வந்த வேலை முடியலையே. அப்ப இப்ப வந்த வேலை எங்க முடிஞ்சிருச்சு? ஐந்தறிவு ஜீவனிலேயே அந்த சுத்தவெளியாகிய தெய்வம் அது இயக்கமாக வந்ததனுடைய பர்பஸ் ஐந்தறிவு ஜீவனிலேயே நிறைவு பெற்று விட்டது. அதுக்கு மேல அந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனதை உணர்வதற்கு அங்கு அடுத்து எந்தவித இயக்கமும் இல்லை. அந்த இறைநிலைக்கு அங்கு நிறைவு பெற்று விட்டது. அப்ப அந்த நிறைவு அடையாமல் மனிதன் தோன்றி இருக்க முடியாது. அப்ப மனிதன் அடுத்து தோன்றுகிறான். இதுவும் ஒரு சடிதி மாற்றத்தில் தான் தோன்றுகிறான். தோன்றும் பொழுது அங்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஒவ்வொரு உயிரினமும் தோன்றும் பொழுது ஒரு புலன் உருவாகும். அதில் அந்த ஒரு உணர்வு, அந்த காந்த தன்மாற்ற உணர்வு என்பதை உணரக்கூடியதும் அங்கு வரும். இங்கு 5 உணர்வும் 5 புலன்கள் மூலமாக நிறைவு பெற்று விட்டது. அதன் பிறகு மனித உடல் என்பது இங்கு உருவாகிறது. அப்ப அதுல என்ன இருக்கு? அந்த 5 புலன் இருக்கிறது. 6வது புலன் என்று ஒண்ணு வந்ததான்னா வரல. 6வது புலன் என்பது வரவில்லை. மனிதனிடம் மட்டும் அதே 5 புலன்கள். அப்ப நமக்கும் இந்த விலங்கினத்துக்கும் ஒரு ஒற்றுமை என்ன என்று பார்த்தால், நமக்கும் 5 புலன்கள், விலங்கினங்களுக்கும் 5 புலன்கள். அப்ப நம்ம க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் அனிமல்ஸோட நெருங்கி இருக்கிறோம். எதுல 5 புலன்கள் என்பது நமக்கு இருக்குது, அங்கேயும் இருக்குது அப்படின்னு ஒன்றாக இருக்கிறோம். அதை அடிப்படையை பார்க்கும்போது ஒரே இனம்தான். ஆனால் அப்ப 6வது புலன் என்று ஒன்று வரவில்லை. ஆனால் அந்த 6வது அறிவு என்று ஒன்று மட்டும் வந்து விட்டது. அப்ப ஒரு புலன் வரும்போது ஒரு ஒரு அறிவு மலர்கிறது அல்லவா?
தோல்னு வந்துச்சு. அழுத்தத்தை உணர்கிற அறிவு என்று அந்த ஓரறிவு மலர்ந்தது. விலங்கினத்துல 5 புலனும் வந்தது, 5 அறிவும் மலர்ந்தது. இங்கு புலன் வரவில்லை. ஆனால் 6வது அறிவு என்பது மட்டும் மலர்ந்து விட்டது. அதுதான் மனிதன். அப்ப மனிதன் என்பவன் 6 அறிவு படைத்தவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் 6 புலன்கள் படைத்தவன் என்று சொல்ல முடியவில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது? இந்த 6வது அறிவு என்பது இந்த புலன் வழியாக அழுத்தம், ஒளி, சுவை, மனதை உணர்வதற்கு அல்ல என்பதை ஊர்ஜிதமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த 6வது அறிவினுடைய பர்பஸ் என்ன? வேலை என்ன? இன்னைக்கெல்லாம் இந்த 6வது அறிவு இந்த உலகத்தில், சமுதாயத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த 6வது அறிவு 5 அறிவுக்குள்ளாக போய் சிக்கிக் கொண்டிருக்கிறது. 5 அறிவுக்குள்ளாக மயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் மயக்கம் என்று சொல்கிறோம். அப்ப அப்படி இந்த 6வது அறிவு 5 அறிவுக்குள்ளாக போய் மயங்கும் பொழுதுதான் அளவுமுறை மீறுதல் என்பது நடக்கிறது. இல்லாட்டி அளவுமுறை மீறுதல் என்பது நடக்காது. அப்ப அதைத்தான் மகரிஷி என்ன சொல்லிட்டாரு? இந்த 6வது அறிவு தடம் மாறி சென்று விட்டது என்று சொல்லுகிறார். அப்ப அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. அப்ப இந்த 6வது அறிவு எதை உணர்வதற்காக? இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனதை உணர்வதற்கு 6வது அறிவு தேவையில்லை. அதுக்குதான் 5 அறிவு இருக்கு, அதே போதும். இந்த 6வது அறிவு எதை உணர்வதற்காக? அப்ப என்னாச்சு? இது வந்த வேலை நிறைவு பெற்று விட்டது 5 அறிவிலேயே. மனிதனாக தோன்றியதற்குரிய காரணம் என்று சொன்னால், இறைவன் இறைவனாகவே மாறுவதற்காக மனிதனாக தோன்றினான். இறைவன் தன்னிலையை உணர்வதற்காக, உணர்ந்து தானாக மாறுவதற்காக மனிதனாக தோன்றினான். அப்ப 6வது அறிவுடைய வேலை என்ன என்று சொன்னால், அந்த இறைவனை உணர்ந்து இறைவனாக மாறுவதுங்கிறது தான் 6வது அறிவினுடைய வேலை. அப்ப இங்கு 5 அறிவிலிருந்து நேர இறைவனாக மாறிவிட முடியவில்லை. அந்த இறைவனுக்கு, அந்த இறையாற்றலுக்கு தான் வந்த பர்பஸ் முடிஞ்சு போச்சு. சரி, நம்ம மீண்டும் நம்ம நிலைக்கே மாறிக்கொள்வோம் என்று அது இறைவனாக மாறிக்கொள்வதற்கு அங்க என்ன நேரம் மாற முடியல. அப்ப என்ன பண்ணுது? அதற்காக தன்மாற்றம் அடைந்து வெளிப்பட்ட உருவம்தான் மனிதன். அப்ப மனிதன் என்பவன் தெய்வமாக மாறுவதற்காக பிறந்தவன். 6வது அறிவு என்பது இறை உணர்வு பெறுவதற்காக வந்தது. இந்த இடம்தான் இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய ஒரு புரியாத ஒன்றாக நாம் பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் மகரிஷி இந்த 6வது அறிவின் திறன் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப விரிவாக பேசுவார். அப்ப இந்த 6வது அறிவு தன்னுடைய வேலையை பார்த்தது என்று சொன்னால், இங்கு இந்த உடலில் ரீதியாகவோ மனம் ரீதியாகவோ எந்த துன்பமும் கிடையாது. இப்ப விலங்கினங்கள் அது தன்னளவில் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறது. அதற்கு எந்த நோயும் கிடையாது. மனதில் கவலை கிடையாது. அதற்கு கர்மவினை என்பதும் கிடையாது. அப்ப இந்த மனிதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்குத்தான் நோய் வருகிறது. சாதாரணமாக காட்டில் இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கோ பறவைகளுக்கோ நோய் என்பது வருவதில்லை. அப்ப ஏன்னு கேட்டோம்னா, அந்த 5ல் அளவு முறை சரியாக இருந்து கொள்கிறது. இந்த மனிதனிடம் அந்த 6வது அறிவு தடம் மாறி வந்ததுனால, மயங்கியதுனால என்னாச்சு? அளவு மீறுது. அளவு மீறி அனுபவிக்கும் போது அங்கு கர்ம வினையாக மாறுகிறது. அந்த கர்ம வினையின் பலனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறதே இன்னைக்கு அதிகமாகி போச்சு. இன்னைக்கு மனிதன் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் 2 காரணங்களை நாம் சொல்ல முடியும். ஒன்று,
இந்த கர்ம வினையை தூய்மை செய்வதற்குதான் மனிதன் பிறந்ததனுடைய நோக்கம் என்று சொல்லலாம். இரண்டாவது, இறைவனை உணர்வது என்று சொல்லலாம். ஏன் இப்ப நேரா இறைவனை உணர்வதுன்னு சொல்லிட்டு போக முடியாதுன்னு கேட்டா, இந்த கர்ம வினையை தூய்மை செய்யாமல் இறைவனை உணர முடியாது. அப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? இந்த 6வது அறிவு தடம் மாறி அங்க ஒரு பதிவு என்பதை ஏற்படுத்தியது. அந்த பதிவு மீண்டும் எண்ணமாக வந்து மீண்டும் 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 அந்த பதிவாகவே மாறிக்கொண்டே இருக்கிறது. பல லட்சம் வருடமாக. பல லட்சம் வருடமாக மனிதன் பாவம் என்ற மூட்டையை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். இது நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதனால்தான் சந்ததிக்கு சந்ததி துன்பத்தின் விளைவை அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நம்ம தாத்தா காலத்தை விட நம்ம அப்பா காலம் மோசமாக இருந்தது. அதை விட நம்ம காலம் இதை விட மோசமாக இருக்கிறது. நமக்கு அடுத்த ஜீவன் இதை விட மோசமாக இருக்க போகிறது. ஏன் என்று சொன்னால், இந்த கர்மவினை அடிப்படையாக கொண்டு செயல், மீண்டும் கர்மவினை, அந்த கர்மவினையினுடைய அழுத்தம் அதிகரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு தலைமுறைக்கு தலைமுறை துன்பம் அதிகமாகி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில மனிதனாக வந்து விட்டோம். இப்போ இந்த மனிதனாக வந்த நோக்கத்தை உணர்ந்து அந்த நோக்கத்தின் பாதையில் செல்வதற்காக மனிதர்களை வழிநடத்துவதற்காக வந்தவர்கள் தான் மகான்கள். அப்ப ஆதியில் மனிதன் தோன்றும் பொழுது அவன் எப்படி இருந்தான்? பியூரா தான் இருந்தான். அதன் பிறகு எப்பொழுது இந்த தேவையை மீற ஆரம்பித்தானோ அங்க இருந்து அது ஒரு பிளாக், தடை என்று ஆனது. அந்த தடைதான் இப்பொழுது உச்சகட்ட தடையாக இருந்து கொண்டு நம்ம எல்லாம் இந்த உலக இயலிலேயே ஓட விட்டு கொண்டிருக்கிறது. அந்த இறை உணர்வு என்ற வார்த்தையே அகராதியில் இல்லை என்ற ஒரு நிலைக்கு மனிதன் சென்று விட்டான். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப மனிதனாக வந்த பிறகு மனிதனின் நோக்கம் அறிந்து வாழ்வது என்பதை சொல்வதற்கான ஒரு நிலைதான் அறநெறி என்பதை புரிந்து கொண்டு, அப்ப இங்க அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதை உணர்வதற்கு 5 புலன்கள் இருக்கிறது. அதை உணர வேண்டும்தான். ஆனால் அதை உணர்ந்து இறைவன் வந்து திருப்தி அடைகிறதுக்கு இங்க வேலை இல்லை. அதனாலதான் இந்த 5 உணர்வையும் நீங்க உணரும் போது எதுலையுமே மனிதனுக்கு திருப்தி வருவதில்லை. ஏன்னு கேட்டா அங்க ஏற்கனவே திருப்தி வந்தாச்சு. இப்ப இங்க பர்பஸே வேற. நீங்க 5 உணர்வில் எந்த உணர்வை நீங்கள் அனுபவித்தாலும், அதை அளவு மீறினாலும், அது இறைவன் என்ற நிலையில், அறிவாகிய தெய்வம் என்ற நிலையில் அது தேவையே இல்லை. அப்ப அதை கர்ம வினையாக மாற்றி அதை துன்பமாக நமக்கே கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க வந்த பர்பஸ் மாறணும் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப மனிதன் தோன்றிய நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து மனிதனுடைய வாழ்க்கை எப்படி செல்கிறது, இதில் இப்போ எப்படி போய் சிக்கி இருக்கிறோம், எவ்வளவு துன்பத்தில் சிக்கி இருக்கிறோம், அதிலிருந்து மீள்வது எப்பொழுது, இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மனிதனை அடிப்படையாக வைத்து இந்த தூய வேதாத்திரிய காந்த தத்துவத்தை நாம் அடுத்த வாரத்திலிருந்து தொடர்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.